மேம் என்ன மேம் பயங்கர ஸ்பெஷலாக இருக்கும் போல. இன்னைக்கு அண்ணாவோட பர்த்டே வேற. அப்போ இன்னைக்கு நல்ல ஒரு டிஷ்ஷஸ்லாம் எங்களுக்கு இருக்க போகுது. 45வது பர்த்டேக்காக 45 டிஷ்ஷஸ். ஓ 45 டிஷ்ஷஸ். அப்போ எங்களுக்கும் அதில் ஒரு இது இருக்கு. அப்போ நாங்களாம் வந்து இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு பிடிக்க வேண்டியது தான் போங்க. அதெல்லாம் செஞ்சா அந்த மனசை மோந்து கூட பார்க்க மாட்டாரு. அரிசி பருப்பு தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும். அரிசி பருப்பா? என்ன மேம் சொல்றீங்க? பிறந்த நாளைக்கு என்ன வேணும் கேட்டா அரிசி பருப்புங்கிறாரு. சரி அப்புறம் கேட்டதுன்னு செஞ்சு கொடுப்பாங்க. அச்சோ. அப்ப எங்க நிலைமை சூர்யாவோட அரிசி பருப்பு வாங்கி சாப்பிடலாம். அரிசி பருப்பு பிளஸ் அவரைக்காய் பொரியல். அரிசி பருப்பு அவரைக்காய் பொரியலா? மேம் இன்னைக்கு அண்ணாவோட பர்த்டே. உனக்கு கடையில் வாங்கி தரட்டா? வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரருக்கு பிறந்த நாளுங்க. என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அரிசி பருப்பு சோறு வேணும் அப்படின்னு கேட்குறாருங்க. இந்த மனுஷனுக்கு இதே வேலையாக போச்சுங்க. அதுவும் அவருக்கு துவரம்பருப்புக்கு பதிலாக தட்டைப்பயிறு போட்டு அரிசி பருப்பு செஞ்சால் ரொம்ப பிடிக்குங்க. எப்போவுமே துவரம்பருப்பு போட்டு அரிசி பருப்பு செய்யும்போது நான் வெங்காயம் வணக்கும் போதே துவரம்பருப்பை போட்டுருவேங்க. அப்போ தான் நல்லா கரைஞ்சி வெந்து சாப்பாட்டோடு சேர்ந்து சூப்பராக இருக்கும். இது தட்டைப்பயிறுங்காட்டி கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுங்காட்டி நான் தட்டைப்பயிறு கொஞ்சம் முன்னாடி வேக வச்சு எடுத்துட்டேன். அப்புறம் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை தழை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு மஞ்சத்தூள், அப்புறம் வந்து சாம்பார் தூள் இது மட்டும் தாங்க போடுறேன். அப்புறம் உப்பு போடுறேன். நான் ரொம்ப பெரிய சாப்பாட்டு பிரியைங்க. எனக்கு அப்படியே ஆப்போசிட்டு எங்கள் வீட்டுக்காரரு. ஆனால் அதில் நிறைய சௌரியம் இருக்குதுங்கோ. பிறந்த நாள் அன்றைக்கி அரிசி பருப்பு கேட்குறவர் சாதாரண நாள் எதை செஞ்சு கொடுத்தாலும் கம்முன்னு சாப்பிட்டு போவார். ஒரு 4 பருப்பு இருக்குதுங்க, அதை மாற்றி மாற்றி செஞ்சு போட்டால் போதே. வாரத்துக்கு ஒரு நாள் கறி குழம்பு, தண்ணியாட்ட கறி குழம்பு, அப்புறம் ஒரு வறுவல், இவ்வளோ தானே எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிச்சதே. ஹோட்டலுக்கு போனால் கூட தயிர் சாதமும் அரிசி பருப்பு சாப்பாடும் வாங்கி சாப்பிடுவாருங்க. இப்படி சமைக்காம நானா தான் இருப்பேன். நினைக்கும் போது சந்தோஷமாவும் இருக்குது. வகை வகையா நீ செஞ்சு போடலன்னு சண்டை போடுவாருன்னு நினைச்சா அரிசி பருப்புட்டு மற்ற நாள்லையும் கூட குழம்பு, ரசம், பொரியல் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரே 1 பாட் ரைஸ் வேலை முடிச்சுக்கலையா? ஆனால் 3 நேரம் அவருக்கு நான் போடுற சாப்பாட்டில் எல்லா சத்துக்களும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. காலையிலேக்கு ப்ரோட்டீன் தோசை பண்ணேங்க. அது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு ஒரு 2 முட்டை போட்டு ஆம்லேட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் தட்டைப்பயிறு சாதம், அப்புறம் நட்ஸு, ஃபைபருக்காக பொரியல் வச்சுருக்கிறேன். பிள்ளைங்க தான் கருவேப்பிலையை ஹார்ட்டின் மாதிரி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி இது மட்டும் இல்லாமல் நான் மாமாக்காக வந்து கேக்கும் பண்ணியிருந்தேங்க. எனக்கு என்னென்னலாம் வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறனோ அதெல்லாம் டாப்பர்ஸாக வர மாதிரி நான் ஒரு கேக் வந்து பண்ணியிருந்தேன். எதுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அதுக்குலாம் நான் வந்து டாப் பண்ணிருக்கேன். அதுல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அதுக்கு கேக்கே தெரியாது. அப்புறம் நட்ஸ் கேக் வந்து கொஞ்சம் பண்ணியிருந்தேங்க. அது நம்மளுக்கு பக்கத்தில் இருந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிற சில பேருக்கு வந்து நான் கொடுத்துருந்தேனுங்க. Thank you. Thank you.